அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது வெதர் வந்து இங்கே ஹொசூரில். பார்க்கும்போதே தெரியும் வந்து மார்னிங் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல் சீனரியை தான் வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் கிளைமேட் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வெதர் சொல்லுது. ஸோ வி நீட் டு என்ஜாய் த கிளைமேட். ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக்கெண்ட் ரொட்டீன். வீக்கெண்டில் ஆஸ் அ ஒர்க்கிங் மதராக நான் என்ன வேலைகள்லாம் பார்ப்பேன், டு ஹாவ் அ வெரி ப்ரொடக்டிவ் வீக், அப்கமிங் வீக்குக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 days ஆஃப் அப்படிங்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு டே வந்து ஃபுல்லாக டெடிகேட்டட் ஃபார் க்ளீனிங். அதுக்காகவே வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக நம்ம சமைச்சிட்டு நம்ம குயிக்காக வந்து வேலைக்கும் போயிட்டு நம்ம இருப்போம். அந்தளவுக்கு வந்து டீப் க்ளீன் பண்ண முடியாது மற்ற டேஸில் வந்து. ஸோ இந்த சாட்டர்டே வந்து பிரத்யேகமாக வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்கை வந்து ரொம்ப வந்து ப்ராப்பராக நான் பண்ணுவேன். டீப் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் த ஹவுஸ், நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே ஒரு சுத்தமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் சிரமப்படாமல் எந்தெந்த ஏரியாவில் டீப் க்ளீன் தேவையோ மறக்காமல் அந்த ஏரியாவை வந்து நான் டீப் க்ளீன் பண்ணிடுவேன். முக்கியமாக கிச்சன் கவுண்டர் டாப். யூஸ்வலாக நான் தோசை ஊற்றும்போது அந்த ஒரு காட்டன் கிளாத் வச்சு தான் வந்து நான் எப்போயுமே வந்து தோசைக்கல்ல வந்து வைப் பண்ணுவேன். அப்படி பண்ணுறதுனால தோசையும் நல்லா வரும். ஸோ இந்த வீக்கெண்டில் நான் என்ன பண்ணுவேன்னா, முக்கியமாக வந்து அந்த பழைய துணியெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புது துணியை கட் பண்ணி யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி வந்து அதே எண்ணெயை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெல்தி கிடையாது. அதனால் இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டாஸ்க் என்னோடய வீக்கெண்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டாஸ்க் பண்ணும்போதே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தோசைக்கல் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஒரு டீப் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதை வந்து திருப்பி எண்ணெயெல்லாம் தடவி அதையும் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா வந்து வீக்லி ஒன்ஸாவது நம்ம வந்து அதை டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டெய்லி வந்து ஒரு நார்மல் வாஷ் பண்ணி தான் நம்ம வந்து தோசை ஊற்றுவேன் நான். பட் ஸ்டில் வீக்லி ஒன்ஸ் வந்து அதை ஒரு டீப் க்ளீன் பண்ணி அதை சீசன் பண்ணி வைக்கிறது வந்து யூஸ்வலி நான் அதை பண்ணுறது. அது பண்ணுறதுனால எப்போயுமே வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நம்ம வீட்டில் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து நம்ம சோஃபா கவர்ஸு, பெட் ஸ்ப்ரெட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டேயில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா சோஃபா கவர்ஸ், பில்லோ கவர்ஸ் இது எல்லாத்தையுமே நான் எடுத்து அதை வந்து எப்பயுமே வந்து அதை க்ளீன் பண்ணி அதை வாஷ்க்கு போட்டு நான் வந்து அதை டீப் க்ளீன் பண்ணிடுவேன். சோஃபா க்ளீனிங்கு இல்லை பெட்டை க்ளீன் பண்ணுறது இது எல்லாமே நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணதுனால அதை உங்களுக்கு நான் வந்து இதில் காமிக்கல. அதர்வைஸ் எல்லா வந்து சோஃபா கவர்ஸ், பில்லோ கவர்ஸ், அப்போல்ஸ்ட்ரி எது நம்ம வந்து கவர்ஸ் போட்டிருக்கோமோ அதை எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணி ஐ வில் டூ த டீப் க்ளீனிங் ஆஃப் த என்டையர் ஐட்டம்ஸ். வீக்லி ஒன்ஸ் நம்ம எல்லா கவர்ஸையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வேக்யூம் போடுறதே வந்து நமக்கு வந்து ஈஸி தான் அப்படி தான் சொல்லுவேன். நான் வேக்யூம் போட்டு எல்லாமே நான் வந்து ஓரளவுக்கு டீப் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து நல்லா சுத்தமாக வந்து அதை துணியை வச்சு தொடச்சி ஏதாவது அழுக்குப்பட்டிருந்துச்சுன்னா நான் க்ளீன் பண்ணுறது. பட் யூஸ்வலாக எல்லா அப்போல்ஸ்ட்ரியும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கவர்ஸ் போட்டு வச்சுருக்கிறதுனால அந்தளவுக்கு அழுக்குப்படிய வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து வேக்யூம் பண்ணியே அதில் இருக்க டஸ்ட்டு, அதில் அக்யூமுலேட் ஆகிருக்க டஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த உடன் அந்த ஹேண்டில்ஸில் இருக்கிற அழுக்கு இது எல்லாத்தையுமே நான் தொடச்சி எடுத்துருவேன் வந்து எவ்ரி வீக்கெண்டு. நம்ம யூஸ் பண்ணுற பில்லோஸ் இது எல்லாமே வந்து வெயிலில் வந்து ஒரு ஏர் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற வந்து கிருமிகள் அதெல்லாம் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்லா சூடாக இருக்கிற வெயிலில் வந்து நல்லா இதை வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருவேன். அப்போது வந்து கண்டிப்பாக வந்து அதில் இருக்க ஜெம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக செத்து போயிடும். அப்புறம் அந்த டேலே என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து நமக்கு எப்பயுமே டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எனி பார்ட் ஏதாவது ஒரு இடம் வந்து நமக்கு நான் ஒரு சூஸ் பண்ணி அதை டீக்ளட்டர் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோடய கிட்ஸையும் அவங்களோட ஐட்டம்ஸ் அந்தந்த வாரத்தில் அவங்க யூஸ் பண்ணுற புக்ஸு, பேகு
அவங்களோட ஸ்டேஷ்னரி எல்லாமே வந்து இந்த சாட்டர்டேயில் மேண்டேட்ரியாக அவங்க எல்லாமே டீக்ளட்டர் பண்ணி தே ஹாவ் டு ரீசெட் தேர் பிளேஸ். ஸோ அதனால் அவங்க பேக்காக இருக்கட்டும், அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே தனித்தனியாக எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு சாட்டர்டே வந்து ஒரு ரொட்டீனாக வி டூ த டீக்ளட்டரிங். ஆக்சுவலி இந்த டீக்ளட்டரிங்கை வந்து வி நீட் டு ஹேபிச்சுவேட் டு யுவர் டெய்லி பிஹேவியர். நம்ம எப்படி வீடு கூட்டி துடைக்கிறோமோ அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த டீக்ளட்டரும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா முடிந்த அளவுக்கு நம்ம வந்து வீடு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து தேவையுள்ள பொருட்களை மட்டும் நம்மளால் வச்சு மேனேஜ் பண்ண முடியும். நம்ம பயன்படுத்தாத பொருட்கள், உபயோகப்படுத்தாத பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அகற்றுறது வந்து என்றைக்குமே நம்மளோட வேலைப்பளுவை குறைக்கும். ஒன்ஸ் இந்த எல்லா ஒர்க்கும் முடிஞ்சோடனே ஐ வில் டூ த மாப்பிங். என்டையர் ஹவுஸையுமே வந்து நான் அன்றைக்கி சாட்டர்டே வந்து மாப் பண்ணிடுவேன். முக்கியமாக சம்டைம்ஸ் வந்து கிட்ஸ் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு அந்த மாப்பிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பொருட்களும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. ஸோ நிறைய பொருள் இருந்தால் தான் அந்த எடுத்து தொடச்சி வைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஐ ஹாவ் அ வெரி லிமிட்டட் திங்ஸ் அட் ஹோம். எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் என்னோடய வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு இந்த க்ளீனிங் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஈஸி. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி எங்கள் வீட்டில் வேலைக்கெலாம் ஆள் கிடையாது. ஸோ நாங்களே வந்து இதை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வி ஆர் லிவிங் எ கிளட்டர் ஃப்ரீ லைஃப். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலைகளையுமே வந்து சிரமம் இல்லாமல் நம்மளே செய்கிறதுக்கு வந்து இந்த டீக்ளட்டரிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதில் ஆர்வம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து தரத்தை உயர்த்தணும், எதற்கு நேரம் செலவிடணுமோ அதற்கு செலவிடணும், தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் க்ளீனிங் அண்ட் மேனேஜிங் இதை பற்றியே நீங்கள் ஒரி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் மாப்பிங்லாம் முடித்த உடனே வந்து இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபார் த டே. அந்த டே வந்து ஏதோ பெரிய ஒரு சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்போயும் பார்த்திங்கன்னா வந்து வீடெல்லாம் எல்லா ஏரியாவும் சுத்தமாயிரும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீட்டை பார்க்கும்போதே. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், யூ கேனாட் ஃபைண்ட் எனி டஸ்ட் இன் மை ஹோம். எல்லா இடமும் நீட்டாக வந்து ரெடி பண்ணிடுவேன். அந்த செகண்ட் டே அதாவது சண்டே வந்து ஃபுல்லாக ரீசெட் டே அப்படின்னு சொல்லி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு ஃபஸ்ட்டு டே க்ளீனிங்கும், செகண்ட் டே ஐ வில் ரீசெட் த என்டையர் ஹோம். அதாவது நம்ம வந்து கவர்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து வி நீட் டு புட் அ நியூ கவர். சோஃபாக்காக இருக்கட்டும், டைனிங் டேபிள், ஸோ எல்லா இதுக்குமே வந்து ஐ வில் சேஞ்ச் கம்ப்ளீட்லி டு கிவ் அ நியூ லுக் ஃபார் த ஹவுஸ். அப்போ தான் வந்து வீடு பார்த்திங்கன்னா ஒரு நமக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே அழுக்கு பெட்ஷீட்டு, அழுக்கு தலைவாணி ஒரே வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்காது. ஸோ பீரியாடிக்கலாக அதை க்ளீன் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணும்போது யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஏரியாவும் பெட்ரூமாக இருக்கட்டும் எல்லா ஏரியாமையும் வந்து நான் எப்போயுமே ரீசெட் பண்ணுவேன். பெட்ரூமை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டு டூ லிஸ்ட் இருக்குது. என்னோடய டாட்டர் வந்து ஷீ வில் பிளான் ஃபார் த வீக். இந்த வீக்குக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவன் எழுதி வச்சுருப்பான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம். அண்டு சண்டே மோஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சர்ச் போகிறதுனால ஸோ ஹாஃப் டே எனக்கு வந்து அதுலேயே போயிடும். சர்ச் முடிஞ்சு நம்ம வந்து என்டையர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வர்றதுனால எனக்கு அதில் ஒரு ஹாஃப் டே வந்து போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு என்னோடய வேலைகளில் சாட்டர்டேவே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ சண்டே ஆஸ் அ ஃபேமிலியாக வி வில் கோ டு சர்ச். ஸோ வாரத்தில் ஒரு நாள் வந்து கடவுளுக்காக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் வி வில் கோ டு சர்ச் ஆஸ் அ ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியாக வந்து மறக்காமல் வந்து சண்டே சர்ச் போயிடுவோம். போயிட்டு வரும்போதே வர வழியிலே வந்து சந்தை இருக்கும். ஸோ அங்கேயே வந்து அந்த வாரத்திற்கு தேவையான ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா வந்து திருப்பி வந்து வீக் டேஸில் போகிற மாதிரி இருக்காது. ஸோ ஒரு வாரத்திற்கு தேவையான பழங்கள் எல்லாமே வாங்கி வச்சுருவேன். எப்போயுமே பார்த்திங்கன்னா ஐ யூஸ் டு அவாய்டு ஜங்க் ஃபுட். ஸோ அதை தவிர்த்து நம்ம இயற்கையாக விளையிற பழங்கள், காய்கறிகளை சாப்பிடணும். அதனால் வந்து பழங்கள் கொஞ்சம் நிறையா நான் எப்போயுமே வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா எப்பப்போ பசிக்குதோ குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காய்கறிகளையும் அதே மாதிரி வாங்கி அதை எல்லாமே கழுவி செக்ரிகேட் பண்ணி ஸோ அதை நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். என்னோடய மீல் ப்ரிப்ரேஷன் கூட ரொம்ப சிம்பிளானது தான். அதையும் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன் டே தான் வீக்லி வந்து வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் வந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். ஸோ அந்த டைமில் தான் சாதம் வந்து சுட சுட சாப்பிடும்போது வந்து வி ஃபீல் வெரி ஹாப்பி சிட்டிங் டுகெதர். எல்லாருமே கீழே உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வி வில் ரீசெட் நம்ம வந்து பேக் அடுத்த வீக்குக்கு ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த வீக் எனக்கு ஒரு அவுட் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி வி வில் பிளான் ஃபார் த என்டையர் வீக் அஸ் அ ஃபேமிலி. எல்லாருமே பிளான் பண்ணதுக்கப்புறம் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த அப்கமிங் வீக். அது ஒரு 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 பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம பிளான் பண்ணும்போது ஒரு ஆஸ் அ ஹோம் மேக்கராக உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டை நல்லா மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த வீக் ஃபுல்லாக வந்து எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து கம்ஃபர்டபுளாக அந்த வீக்கை வந்து ஒரு ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறதுக்கு இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva.